சிறுவயதில் தனக்கு 5-6 பேர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக நடிகை வரலட்சுமி சரத்குமார் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சரத்குமாரின் மூத்த மகளான வரலட்சுமி சினிமா ரசிகர்கள் கொண்டாடும் நடிகையாக இருக்கிறாங்க. பல்வேறு மொழி படங்களில் நடித்து வரும் அவர் ஜி டிவி டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோவில் நடுவராக இருக்கார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் போட்டியாளர் ஒருவர் தான் சிறுமியாக இருந்தபோது பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக தெரிவித்தாங்க. அதை கேட்ட வரலட்சுமி சரத்குமார் கண்ணீருடன் சொன்ன விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கலை. அப்பா அம்மா என்னை 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் நான் சிறுமியாக இருந்தபோது என்னை பிறர் வீட்டில் விடுவாங்க. அப்பொழுது 5-6 பேரால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானேன் அப்படின்னு வரலட்சுமி சரத்குமார் கண் கலங்கியதை பார்த்தவர்களும் அழுது விட்டாங்க. சரத்குமார் மகளுக்கு இப்படி நடந்திருக்குதா அப்படின்னு கமெண்ட் செய்துட்டு வராங்க. மேலும் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டாங்க வரலட்சுமி சரத்குமார். மகளை நம்பி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் நன்கு தெரிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி சரத்குமாருக்கு தெரிந்த அந்த நபர்கள் யார்? சிறுமியை போய் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கிறார்களே என ரசிகர்கள் வேதனையோடு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கேமராவுக்காக எதையாவது சொல்லி அழும் ஆள் இல்லை வரலட்சுமி. அதனால் அவர் டிவி நிகழ்ச்சியில் சொன்னது கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்கும். சிறு வயதில் நடந்த கொடுமையின் தாக்கம் தற்போதும் அவரிடம் இருக்குது. அதை அவரின் கண்ணீரே சொல்கிறது எனவும் ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னதாக பட வாய்ப்புக்காக தன்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்தார்கள் என தைரியமாக தெரிவித்தாங்க வரலட்சுமி சரத்குமார். சரத்குமார் மகள் என தெரிந்தும் கூட வரலட்சுமியை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்திருக்கிறார்களே என ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் சென்றால் தான் வரும் வாய்ப்பு அப்படின்னா அந்த வாய்ப்பு எனக்கு தேவையில்லை என்றும் அதனால் மெதுவாக தனது துறையில் வளர்ச்சி அடைந்தாலும் பரவாயில்லை என்றும் அவர் முன்பு கூறியிருந்தார். இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது.